இது வரைக்கும் நம்ம 4 கேள்விகளை பார்த்துருக்கோம். இப்போ போன கேள்வியில் மாயையிலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்ட்டு அந்த நிமி அப்படின்னு ராஜா கேட்டதற்கு அவர் பல்வேறு விதமான வழிமுறைகளை சொன்னார். அவர் சொன்ன கடைசி விஷயம் என்ன அப்படின்னா, சாரமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் குரு அணுகி பக்த சங்கத்தில் எப்போ இந்த நாம சங்கீர்த்தனத்திலையும் அதே போல் பரஸ்பரமாக என்ன பண்ணும், பக்தர்கள் ஒருத்தருக்கு உதவி பண்ணிக்கிட்டு இந்த பக்தி சேவையில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவர் மாயை மிகவும் எளிமையாக கடந்து விட முடியும் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு விஷயம் சொன்னார், நாராயணம் பரோமயம் அஞ்சஸ்தரதி துஷ்தரம் அப்படின்னு சொல்லி சொன்னார். யார் ஒருத்தர் அந்த பரமான நாராயணன் கிட்ட சரணாகதி பண்ணுறாங்களோ அவங்க மாயை அஞ்சஸ் அப்படின்னா மிகவும் எளிமையாக, தரதி மிகவும் வெல்வதற்கரிய துஷ்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாயை மிகவும் எளிமையாக கடக்கின்றனர் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ராஜா என்ன கேட்குறாரு, அந்த நாராயணனை பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது வந்து 34ஆம் ஸ்லோகம், அதாவது 11ஆவது காண்டம் 3வது அத்தியாயம் 34ஆம் ஸ்லோகத்தில் இது இருக்கு. என்ன சொல்றாரு, நாராயண அபிதானஸ்ய பிரம்மண பரமாத்மனः நிஷ்டம் அர்த்தோ நோ வக்தும் யூயம் ஹி பிரம்மவித்தமாக. என்ன சொல்றாரு இந்த இடத்துல, எனக்கு அந்த நாராயணனை பற்றி, அதே போல் அந்த நாராயணன் எப்படிப்பட்டவராக இருக்காராம், பிரம்மணஹ பரமாத்மனஹ அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ பிரம்மன், பரமாத்மா, பகவான் சொல்லக்கூடிய இந்த 3 நிலையில் இருக்கக்கூடிய அந்த நாராயணனை பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். நமக்கு தெரியும் ஸ்ரீமத் பாகவத்தில் பகவானை பற்றி விளக்கம் சொல்லும் பொழுது முதல் காண்டத்திலேயே 2வது அத்தியாயத்தில் விளக்குறாங்க பகவானை பற்றி நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு. பொதுவாக மற்ற மதங்களில் பார்த்தோம் அப்படின்னா கடவுள் அப்படின்ற விஷயத்துக்கு அவங்களுக்கு ஒரு தெரியான ஒரு விளக்கம் இருக்காது. கடவுள் அப்படின்னா எப்படி இருப்பார் அப்படின்னா விளக்கம் தெரியாது அவங்களுக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க, கடவுள் அப்படின்றவர் எங்கேயோ மேற்கூட்டத்து மேலே உட்காந்துட்டு இருக்கார், ரொம்ப கோபமாக பார்த்துட்டு இருக்கார் எல்லாத்தையுமே, சகப்பான கண்ணோட, கையில் ஒரு ஈட்டியை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் வந்து அதாவது அந்த கடவுளுக்கு யாரெல்லாம் வந்து மதித்து அவங்க சொல்கிறத செஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்கள மட்டும் சொர்க்கத்தை அனுப்பிச்சிட்டு இருக்கா, மற்றவங்க எல்லாத்தையும் குத்தி நரகத்தை அனுப்பிச்சிட்டு இருக்கா. அவ்வளோதான் அவங்களுக்கு கடவுள் பற்றியான அறிகுறிகள், அவ்வளவுதான் அவங்களுக்கு கடவுளை பற்றியான புரிதல். ஆனால் நம்ம சனாதன தர்மத்தில் மட்டும்தான் கடவுளை பற்றிய விளக்கங்கள் அநேகமாக இருக்குது. ஏன்னா கடவுளும் எல்லையற்றவர், அவரை பற்றிய விளக்கங்களும் எல்லையற்றதாக இருக்குது. ஆனால் அதை வந்து என்ன பண்ணுறாங்க ரிஷிகள் நம்மளுக்கு 3 விதமாக கொடுக்குறாங்க. கடவுள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், 3 நிலையில் புரிஞ்சுக்கலாம். வதந்தி தத்தத்வத்விதஸ் தத்துவம் விஜானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்யதே. ஸோ வதந்தி தத்தத்வவிதஸ் தத்துவம் யஜானம் அத்வயம், அந்த பகவானை, அந்த பூரண உண்மையை நாம் 3 நிலையில் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னது, பிரம்மன், பரமாத்மா, பகவான். இந்த வார்த்தை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரம்மன், பரமாத்மா, பகவான். பிரம்மன்னா என்னது, பகவானுடைய சக்தி, பகவானுடைய உடலிருந்து வரக்கூடிய அந்த காந்தி, அந்த ஒளி அப்படிங்கிறத நம்ம பிரம்மன் சொல்லி சொல்கிறோம். அதே போல் பகவான் என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நடத்துவதற்காக ஆத்மாவுக்கு தானாக இந்த உலகத்தில் எதையும் செய்யறதுக்கு சக்தி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுறார், பரமாத்மாவை என்ன பண்ணுறார், இந்த ஆத்மாவோடு இருந்து ஒவ்வொரு அணுக்குள்ளாரையும் பிரவேசம் பண்ணி நம்மக்குள்ளாரையும் இருந்து இந்த உலகத்தை நடத்திட்டு போயிட்டு இருக்கார். ஸோ உபதிருஷ்டா அனுமந்தாச்ச அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது வந்து பரமாத்மாவனுடைய குணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்புறம் பகவான், ஸ்வயம் பகவான். ஸோ பகவான் அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கம் இருக்குது. நமக்கு சொல்கிறோம், ஐஸ்வர்யஸ்ய சமக்ரியஸ்ய வீரியஸ்ய யசஸ்ஸ்ரியா ஞான வைராக்கியோச்சேவ கிமபக இதிங்கனாக அப்படின்ட்டு பகவானுடைய குணங்களை பற்றி சொல்லும்போது பராசர பட்டர் விஷ்ணு புராணத்தில் சொல்கிறார். அதே போல் பகவத்கீதையிலும் கிருஷ்ணன் சொல்கிறார், மத்த பரத்தரம் நானியத்து கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகனாய்வு அப்படின்ட்டு இத்தியாதி ஸ்லோகங்களில் நமக்கு பகவானை பற்றிய விளக்கங்கள் இருக்குது. அது விஸ்தாரமாக இருக்குது. ஸோ இப்படி பகவானை 3 நிலையில் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா புரியும். 3 ஒன்று தான், ஆனால் 3 நிலையில் இருக்கக்கூடிய புரிதல் வேறு இருக்குது. எப்படி அப்படின்னா, ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில் அவங்க வந்து இது வரைக்கும் ட்ரெயின் அப்படிங்கிற விஷயத்த பார்த்ததே கிடையாது. அவங்க வந்து ரயில் பெட்டியை பார்த்ததே கிடையாது. ஸோ முதல் முறையாக அவங்க ஊரில் சொல்கிறாங்க, இன்றைக்கி ட்ரெயின் வரப்போகுது உங்கள் ஊருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கி மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க, ட்ரெயினை பார்க்கலான்ட்டு, முதல் முறையாக ட்ரெயினை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கூட்டிட்டாங்க. நைட்டு 9 மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9 மணிக்கு எல்லாம் வந்து கூட்டிட்டாங்க. ஆனால் இந்தியன் ட்ரெயின் இல்லையா, ஸோ எப்பயும் போல் அது லேட்டாக தான் வர ஆரம்பிக்குது. 9 மணின்னு சொல்லி 10 மணி ஆச்சு, 11, 11:30 மணி ஆயிடுச்சு, ட்ரெயின் வரவே இல்லை.
இப்போ 11:30 மணிக்கு மேலே சொல்கிறாங்க, இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த வண்டி வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மக்கள்லாம் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது தூரமாக எங்கேயோ இருந்து சத்தம் கேட்குது, ஒரு லைட்டு மட்டும் தெரியுது. ஸோ அப்படி தெரியும் போது மக்கள் நினச்சாங்க, ஓ ட்ரெயின் அப்படின்னா சத்தம் கேட்கும், லைட்டு தெரியும், ஸோ இதுதான் ட்ரெயின் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா பாதி பேருக்கு அடுத்த நாள் வேலை இருக்குது, ஸ்கூல் இருக்குது, அவங்களுடைய வேலை முடிக்கணும் இல்லையா, அவங்களுடைய பொறுமை அதுக்கு மேலே கிடையாது. என்ன பண்ணிட்டாங்க, ட்ரெயின் அப்படின்னா சத்தம் வரும், நமக்கு என்ன கேட்கும், அதே மாதிரி ஒலி இருக்கும், இது ரெண்டு தான் ட்ரெயின் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டாங்க. பாதி பேர் போயிட்டாங்க. இன்னும் பாதி பேர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, ட்ரெயின் வந்தது, பிளாட்ஃபார்மில் இடம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்கே தூரமாக போட்டாங்க. தூரமாக அந்த பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் நின்றுருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுது, பாதி பேர் பார்க்குறாங்க, ட்ரெயினை பார்க்குறாங்க. அந்த ட்ரெயின் எப்படி இருக்குது, நீளமாக இருக்குது, பாம்பு மாதிரி இருக்குது. ஸோ பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெயினை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ட்ரெயின் அப்படின்னு அப்படி இருக்கும், நீளமாக இருக்கும், பாம்பு மாதிரி இருக்கும், சத்தம் கொடுக்கும், ஒலி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க. அவங்களுக்கும் பொறுமை இல்லை, கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, கடைசி வரைக்கும் இருந்து பார்க்கலாம், ட்ரெயின்னா என்னதான்ட்டு கடைசி வரைக்கும் நம்ம இருந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கடைசி வரைக்கும் இருந்து பார்க்குறாங்க. ஸோ ட்ரெயின் வருது, வந்து அங்கே ஸ்டேஷனில் வந்து நின்று பின்னாடி மக்கள் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அந்த ட்ரெயின்குள்ளே இருக்கக்கூடிய ஃபேனை பார்க்குறாங்க, லைட்டை பார்க்குறாங்க, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சேர்ஸை பார்க்குறாங்க, பெட்ஸை பார்க்குறாங்க, டாய்லெட் பாத்ரூம்ஸ் இருக்குது, கிச்சன் இருக்குது, கண்ணாடி இருக்குது. ஸோ எல்லாமே அங்கே பார்க்குறாங்க. அப்புறம் இன்ஜின் இருக்குது, உள்ள டிரைவர் இருக்காங்க, நிறைய பேசஞ்சர்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ட்ரெயினை பற்றிய முழு அறிவும் கிடைச்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இருக்கவங்க ட்ரெயின் அப்படிங்கிறது வெறும் லைட்டு சவுண்ட் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டாங்க. இது வந்து பிரம்மன் அப்படின்ற நிலையை குடிக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க, பிரம்மன் அப்படின்னா பகவானுக்கு உருவம் கிடையாது, அருவம் தான், அவருக்கு பேர் கிடையாது, ரூபம் கிடையாது, குணம் கிடையாது, லீலைகள் கிடையாது, வெறும் ஜோதி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து முதல் நிலை. ரெண்டாம் நிலை என்ன அப்படின்னா, பகவான் அப்படின்றவர் எப்படிப்பட்டவர், பரமாத்மாவாக இருக்கார். ஒருவருடைய இதயத்திலையும் அங்குஷ்ட மாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்டவரல் சைஸில் ஒருத்தருடைய இதயத்தில் இருக்கார் பரமாத்மா, அதுதான் கடவுள், வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் புரிஞ்சுப்பாங்க. இது வந்து அந்த ட்ரெயினானது நீளமாக பாம்பு மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறது ஒரு 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 தோராயமான ஒரு கணிப்பு இது. ஆனால் கடைசியில் எல்லாம் உள்ளே போய் பார்த்தாங்க இல்லையா, முழு ஞானம் கிடைச்சதுக்கு அந்த ட்ரெயினை பற்றி, அதுதான் பகவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்படி கடவுளை 3 நிலையில் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. அதை ராஜாவே சொல்லிட்டார். ராஜா என்ன பண்ணுவார், கேள்வி கேட்கும்போது கேள்வியோடு சேர்ந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்லிடுவார். ஏன்னா எனக்கு இந்த வரைக்கும் தெரியும், இதுக்கு மேலே நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுறாரு, இந்த வரைக்கும் சொல்லிட்டு எனக்கு இதுக்கு மேலே இந்த பகவானை பற்றிய விளக்கங்களை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்குறார். அதுக்கப்புறம் பிப்பலாயனர் அப்படின்ற ஒரு ரிஷி தான் வந்து இங்கே பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறார், அவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். என்ன சொல்கிறாரு, முதல்ல 35வது ஸ்லோகம் இது. என்ன சொல்கிறாரு, ஸ்ரீ பிப்பலாயன வாச்ச ஸ்திதி உத்பவ பிரளய ஹேத்துர் அஹேத்துர் அஸ்ய யத் ஸ்வப்ன ஜாகிர சுஷுப்திஷு சத் பகிஷ்ச தேஹேந்திரியேஷு ஹிருதயானி சரந்தி ஏன சஞ்சீவயதி தத் அவேஹி பரம் நரேந்திர. என்ன சொல்கிறாரு, இங்கே பகவானை பற்றி 4 விஷயங்களை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, பகவான் என்ன பண்ணுறாரா, ஸ்திதி உத்பவ பிரளய ஹேத்துஹு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பகவான் என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தை படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார், இதுக்கு காரணமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஈஸ்வர பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரணம் நம்மளுக்கு பிரம்ம சமயத்தில் இருக்கும். அதே போல் கிருஷ்ணரும் நிறைய இடத்துல பகவத்கீதை சொல்கிறார், நான் தான் எல்லாத்துக்கும் மூலம், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே போல் நமக்கு பாகவத்தருடைய ஆரம்பத்திலே அதான் சொல்கிறாங்க, ஜென்மாதேசியதா. அதே போல் வேதாந்த ஸ்தலம் ஆரம்பிக்குது, ஜென்மாதேசியதா. ஸோ நீங்கள் எந்த ஒரு சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டாலும், யாருடைய ஒரு பிரார்த்தனை எடுத்துக்கிட்டாலும், முதல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க, பகவான் தான் இந்த 3 விஷயத்துக்கு மூலமாக இருக்கார். என்னது, படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்ட்டு. ஸோ இந்த உலகத்தில் படைக்கணும், ஏதாவது ஒன்று படைக்கப்படணும், இல்லை ஏதாவது நம்ம பாதுகாக்கணும், இல்லை ஏதாவது அழிக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு பகவான் தான் ஆதாரமாக இருக்கார். அவரை விட அவருடைய எண்ணம் இல்லாமல் இந்த 3 நடக்க போகிறது கிடையாது இந்த உலகத்தில் எப்பயுமே. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். ஸ்திதி உத்பவ பிரளய ஹேத்துகூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது நம்ம வந்து இப்போ இது வந்து நம்ம லாஜிக்கலாவோ இல்லை வந்து விஞ்ஞானபூர்வமாக இப்போ நம்ம இதை போய் நிரூபிக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், பகவான் தான் இதுக்கெல்லாம் மூலமாக இருக்கான்னு தெரியும். ஸோ பகவானுடைய வேறு காரணங்கள்லாம் பார்க்கலாம். அடுத்து என்ன காரணம் சொல்கிறாரு, அஹேத்துஹூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அஹேத்துஹு அப்படின்னா நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முதல்ல நான் தான் காரணம்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, பகவான் காரணம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். காரணம் என்னது, ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா,
ஏன்னா மக்கள் உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். நீ தானே படைச்ச இந்த உலகத்தை நீ தானே படைச்சேன்னு சொல்ற, அப்போ எப்படி படைச்சிருக்கப்பா இந்த உலகத்தை? இந்த உலகத்திலேயே சரியாக படைக்கவே தெரியல உனக்கு, சரியா இந்த உலகத்தை படைக்க தெரியல, இந்த உலகத்தை சரியா உனக்கு நடத்த தெரியல, இந்த உலகத்தை நீ அழிக்க தெரியல, எப்படி வச்சுட்டு இருக்க பாரு. இப்படி நீ எல்லாத்துக்கும் காரணமா இருந்துகிட்டு இந்த உலகம் இப்படி இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டுருவாங்க. அதனால என்ன சொல்றாரு, அஹேத்துஹூர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, நான் காரணம் இல்லைன்னு சொல்லி சொல்றேன். எதுக்கு காரணம் இல்லையா? இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு நான் காரணம் கிடையாது. இந்த உலகத்தை படைப்பதற்கு ஜீவாத்மாக்கள் தான் காரணம். அவங்க ஆசைப்பட்டதால் நான் படைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு இதே ஸ்லோகத்தை, தாரயாம்யஹம் ஓஜஷா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அந்த இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாரு, அபரயமிதஸ்துவன்யாம் பிரகிருதிம் வித்திமே பராம் ஜீவபூதம் மகாபாகோ ஏதம் தாரியத்தை ஜகத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஜீவாத்மாக்கள் எப்ப என்னை விடுத்து என்னை விட்டுட்டு எப்ப தனியா அனுபவிக்கும் நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்றாரு பகவான், இந்த உலகத்தை படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தாரியத்தே ஜெகத் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதனால நம்ம இந்த உலகத்தை படைப்பதற்கு காரணமா இருக்கும். அவர் என்ன பண்றாரு, அதை செஞ்சு முடிக்கிறார். நம்மளுடைய ஆசை என்ன பண்றாரு, அவரு பூர்த்தி பண்ணி வைக்கிறார். அதனால அவர் காரணம் கிடையாது உண்மையில. ஸோ ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் ஒரு ஜெயில் கட்டுது அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் வந்து ஜெயில் கட்டணும் அப்படின்ற ஆசையெல்லாம் கிடையாது. ஆனால் ஜெயில் கட்டி தான் தீரணும். காரணம் என்னது, ஏன்னா அங்கே கண்டிப்பாக குற்றவாளிகள் இருப்பாங்க. ஸோ குற்றவாளிகள் தான் அந்த ஜெயில் கட்டுறதுக்கு காரணமே தவிர கவர்மெண்ட் கிடையாது. கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அவங்களுக்கு உதவி பண்ணுது. ஸோ இந்த விஷயத்த நிறைய பேர் கேள்வி கேட்கறது உண்டு. பொதுவாக இந்த விஷயத்த வந்து நிறைய பேர் பிடிச்சிக்கிட்டு நாஸ்திகம் அப்படின்ற பேர் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. உதாரணத்துக்கு கமலஹாசன் இல்லையா, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் கடவுள் இல்லைன்னு சொல்ல, கடவுள்னு ஒருத்தர் இருந்தாலும் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்குற மாதிரி. ஸோ என்ன அப்படின்னா, கடவுள் இருந்தால் நல்லா படைச்சிருக்காருலே, நல்லா படைச்சிருக்கணும் இல்லை இந்த உலகத்தை, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இந்த உலகத்தை சந்தோஷமாக படைச்சிருக்கணும். ஏன் இந்த கடவுள் இப்படி படைச்சிருக்கார் அப்படின்னா, கடவுள் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை அவர் அப்படி சுட்டி காட்டார். உண்மைதான். இது எப்படி புரிஞ்சுக்கிறது, கடவுள் இருந்தால் உலகத்தை நல்லா படைச்சிருக்கணும்ல, ஏன் இப்படி படைச்சிருக்காரு? ஓம் பூர்ணமத பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஈஷோபனிஷத் சொல்லுது. இந்த உலகத்திலேருந்து எதெல்லாம் தோன்றிருக்கோ அதெல்லாம் பகவான் கிட்ட இருந்து தான் தோன்றி இருக்கு. ஸோ பகவான் கிட்ட இருந்து எதை தோன்றினாலும் அதெல்லாம் எப்படிப்பட்டதான், பூர்ணமானது தான், முழுமையானது. அப்படி இருக்கும்போது இந்த உலகம் முழுமையாக தெரியலையே, இந்த உலகத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்க மாதிரி இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்க மாதிரி இருக்கு. ஏன் இந்த உலகத்தை இப்படி குறைபாடோட பிரச்சனையோட படைச்சார் பகவான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அப்போதான் நமக்கு புரியும் பகவான் இந்த உலகத்தை உண்மையாலுமே பூர்ணமாக தான் படைச்சிருக்கார். எப்படி, இந்த உலகத்தினுடைய வேலை செய்யறதுக்கு இந்த உலகம் பூர்ணமானது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னென்னா, இப்போ ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வாங்குறான். ஐஃபோன் அப்படிங்கிற நல்ல ஒரு பிராண்ட் வாங்குறான். வாங்கிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறான், இப்போல்லாம் ஆப்பிள் ஃபோனு சரியில்லைப்பா, ஐஃபோன் வந்து பிராண்ட் சரியில்லை, அதோட குவாலிட்டிலாம் போயிடுச்சு, முன்ன மாதிரி கிடையாது, எனக்கு தெரியல அவங்க யாராவது இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, என்னவோ பண்ணுறாங்க அவங்க, ஒன்றும் ஆப்பிள் ஃபோனில் முன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா, ஏன் அப்படி சொல்கிறேன், நல்லா தான் இருக்குது, ஆப்பிள் ஃபோன் எப்படி ஸ்டாண்டர்டாக இருக்குமே, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லைப்பா சரியில்லை, அது வந்து ஒன்றும் பர்ஃபெக்டாக கிடையாது. ஏன் என்னாச்சு? இல்லை எங்கள் வீட்டில் வந்து ஆணி அடிக்கணும்னு பார்த்தோம். ஸோ ஆணி அடிக்கணுன்றதுக்கு என்ன பண்ணோம், நாங்கள் ஃபோன் எடுத்து இந்த ஆணி அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணேன், ஃபோன் உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படி சொன்னான்னா அவனை விட முட்டாள் வேறு யாரும் கிடையாது இல்லையா? ஏன்னா ஃபோன் அப்படிங்கிறது எந்த ஒரு காரியத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும், அந்த ஒரு காரியத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதை நீங்கள் எப்போ அதனுடைய தர்மத்திலேருந்து வேற ஒரு விஷயத்துக்கு உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அது இம்பர்ஃபெக்ட் ஆகி போயிடும், அது வந்து பூர்ணமாக இருக்காது. ஸோ அதே போல் இந்த உலகத்தை பகவான் எதுக்காக படைச்சிருக்காரு அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்த ஆத்மாக்கள் தாங்கள் செஞ்ச விஷயத்தை தவறு அப்படிங்கிறத உணர்ந்து இந்த உலகத்திலேருந்து விடுபட்டு மோட்சம் அப்படின்ற ஒரு பாதையை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட உலகத்தில் உட்காந்துட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு ஜெயில் அப்படிங்கிறது எது இருக்குது, ஜெயில் அப்படிங்கிறது நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கிடையாது, நம்ம அங்கே போய் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக கிடையாது, நம்மளுடைய தப்பை உணர்ந்து வெளில வரதுக்கு. ஜெயில் இப்படி இருக்குன்னா கவர்மெண்ட் ஜெயில் அப்படி தான் கட்டி வைக்கும், ஏன்னா ஜெயிலுடைய பர்பஸே அதுதான். ஸோ அதனால் பகவான் இந்த உலகத்தை படைச்சிருக்காரு அப்படின்னு இந்த உலகமானது இந்த ஒரு விஷயத்துக்கு, எந்த ஒரு விஷயத்துக்கு, ஆத்மாவை மோட்ச பாதையில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அப்பப்போ நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காரு. பிரச்சனை கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ணுவோம், மோட்சத்தை நோக்கி போயிட்டு இருப்போம். இந்த உலகம் சுகம் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோன்னா மோட்சத்தை நம்ம நோக்கி போக மாட்டோம். அது என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தை ரொம்ப பக்குவமாக தான் படைச்சிருக்காரு பகவான் அப்படின்னு சொல்கிறார். அதனால என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தை நான் படைக்க கிடையாதுப்பா, இதுக்கு நான் எதுவும் காரணம் கிடையாது, அஹேத்துஹூர், இந்த உலகத்தை படைப்பதற்கான முழு காரணமும் நீங்கள் தான், நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, தேக இந்திரியானி ஹிருதயானி சரந்தி சஜீவதி அப்படின்னு சொல்கிறார்.
ஜீவிதானி அப்படின்னு சொல்றார். அது கூட இன்னொரு விஷயம் சொல்றார். என்ன சொல்றாரு? ஸ்வப்ன ஜாகிர சுஷுப்திஷு ஷட்பிஹிஷ்ச அப்படின்னு சொல்றார். இது நாம நேற்றே பேசிட்டு இருந்தோம். என்னன்னா, இந்த உலகத்துல 3 நிலை இருக்கு. ஒன்று ஸ்வப்ன, இன்னொன்று ஜாகிரத, இன்னொன்று சுஷுப்தி அப்படின்ற 3 நிலை இருக்கு. ஸ்வப்னம்னா என்னது? கனவு காணக்கூடிய நிலை. ஜாகிரதி அப்படின்னா என்னது? விழித்து இருக்கக்கூடிய நிலை. அதே போல சுஷுப்தி அப்படின்னு என்னது? தூங்கக்கூடிய நிலை. ஸோ இந்த உலகத்துல இந்த 3 நிலை தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 3 நிலை தான் எப்பயுமே இருப்போம். ஒன்று தூங்கிட்டு இருப்போம், இல்லைன்னா முழிச்சிட்டு இருப்போம், இல்லைன்னா கனவு கண்டுட்டு இருப்போம். அது பகல் கனவாக இருந்தாலும் சரி, இரவு கனவாக இருந்தாலும் சரி, கனவு கண்டுட்டு இருப்போம். ஸோ நம்மளுக்கு இருக்கிறது 3 நிலை தான் இருக்கு இந்த உலகத்தில். இந்த 3 நிலையை தாண்டி இன்னொரு நிலை கிடையாது. ஆனால் என்ன சொல்றாரு பகவான்? எப்படி இருக்காரு? ஸ்வப்ன ஜாகர சுஷுப்திஷு ஷத்பிஹிஷ்ச அப்படின்னு சொல்றாரு. இப்படி இந்த 3 நிலையை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு 4வது நிலையில தான் பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்றார். அப்ப 4வது நிலைன்றது என்னது? இது வந்து நம்மளுக்கு யோக சூத்திரத்துல பதஞ்சலி முனிவர் சொல்றார், துரியம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கா. துரிய அப்படின்னு சொல்றார். துரிய அப்படின்னா 4வது நிலை. அந்த துரியன்ற நிலை என்னது? சமாதி நிலை அப்படின்னு சொல்றோம். நம்மளுக்கு இந்த விஷயத்த வந்து பாகவத்துல ஒரு சில இடத்துல மட்டும் இந்த விஷயம் பேசப்படுது. உதாரணத்துக்கு நாரத முனிவர் வந்து அங்க ஒரு சிலருக்கு வந்து உபதேசம் கொடுக்கும்போது 6வது காண்டத்துல அங்க சொல்றார், இந்த துரிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆத்மா யார் அப்படின்னா பகவான் மட்டும்தான் அப்படின்னு சொல்றார். 4வது நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆத்மா பகவான் மட்டும்தான் சொல்றார். அதாவது இந்த உலகத்துல. அதே போல பிரகலாதருடைய உபதேசத்திலையும் நம்மளுக்கு பிரகலாதன் சொல்றார், பகவான் எப்படி இருக்காரா? துரிய நிலையில் இருக்காரா. இந்த உலகத்திலிருந்து அப்பாற்பட்ட நிலையில் ஒன்று இருக்கார். நம்மளுக்கு பிரம்ம சமயத்துல இந்த விஷயம் சொல்லப்படுது. எங்க இருக்கு? எக்காரண ஜலே பஜதி ஸ்ம யோக நித்ரம் அனந்த ஜெகதண்ட சரோம கூப்பா அப்படின்னு சொல்றார். ஸோ இங்க என்ன சொல்றாரு? யோக நித்ரா அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுது. ஸோ இந்த யோக நித்ரை அப்படிங்கிறத என்னது? துரியம் அப்படின்ற நிலை சொல்றோம். இந்த யோக நித்ரை எப்படி இருக்கும்? அவங்க கண்ணை மூடிக்க மாட்டாங்க, முழுமையாக கண்ணை மூட மாட்டாங்க, முழுமையாக கண்ணு திறந்துருக்க மாட்டாங்க, பாதி கண்ணு திறந்து இருப்பாங்க. ஸோ அவங்க தூங்கவும் மாட்டாங்க, விழிச்சிருக்கவும் மாட்டாங்க, கனவு காண மாட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? முழுக்க தியானத்துல ஆழ்ந்து இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் சமாதி அப்படின்னு சொல்றோம். முழுக்க அவங்க மனசுல எங்க இருக்கும்? பகவானுடைய எண்ணத்து மேல் இருக்கும். தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தியம் யோகினஹ நம்மளுக்கு வந்து சங்கராச்சாரிய சொல்றாரு. ஸோ என்ன பண்றாங்க அந்த பக்தர்கள்? தியானாவஸ்தித தத்கதேன மனசா அப்படின்னு சொல்றாங்க. அந்த தியானத்துல என்ன பண்றாங்க? ஆழ்ந்து போயிடுறாங்க. இது 4வது நிலை. இதுதான் வந்து உன்னத நிலை அப்படின்னு சொல்றோம். இந்த உலகத்துல நம்ம 3 நிலையிலிருந்து இந்த 4வது நிலைக்கு நம்ம வரணும். தியானம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கிறார் ராமானுஜர். தியானம் அப்படின்னா தைல தாராவத்து அவிச்சின்ன ஸ்ருதிசார பக்தி சந்தான ரூபம் அப்படின்னு சொல்றார். தைல தாராவத்து அப்படின்னு சொல்றார். தியானம் எப்படி இருக்கணுமா? ஒரு தைலம் அப்படின்னா எண்ணெய் கொட்டுற மாதிரி இருக்கணுமா. எண்ணெய் கொட்டுச்சு அப்படின்னா ஒரே மாதிரி சீரா போகும். இங்கங்க பிசுறா இருக்காது. அதே ஒரு தண்ணி கொட்டுச்சு அப்படின்னா தண்ணி அங்க பல இங்கங்க சிந்தும். ஆனா என்ன பண்ணும்? எண்ணெய் ஒரே மாதிரி போகும். ஸோ அதே போல தியானம் அப்படின்னா நம்ம மனசு என்ன ஆகும்? ஒரே மாதிரி பகவானை நோக்கி போயிட்டு இருக்கிறத தியானம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதான் இங்க வந்து துரிய நிலை அப்படின்னு சொல்றாரு. ஸோ பகவான் எப்படி இருக்காரு? இப்படிப்பட்ட 4வது நிலையில் இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம வந்து இப்ப வந்து முதல் முறையா நான் படிக்கிற இந்த 11வது காண்டத்துல. ஸோ பகவான் எப்படி இருக்காரு? இந்த 3 நிலையும் தாண்டி 4வது நிலையான துரியா அப்படின்னு சொல்லக்கூடிய யோக நித்திரை அப்படின்னு நிலையில் இருக்காரு. அது பகவானுடைய நிலை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? தேக இந்திரியான ஹிருதயான சரந்தி சஜீவந்தி அப்படின்னு சொல்றாரு. பகவான் என்ன பண்றாரா? நம்ம உடலுக்குள்ளார பூந்து நம்மளுடைய புலன்கள், நம்மளுடைய மனசு, நம்மளுடைய புத்தி எல்லாத்தையும் என்ன பண்றாரா? விழித்தலை செய்யறாரு. நம்மளுக்கு துருவ மகாராஜ் சொல்றாரு, யோ அந்த பிரவிஷ்ய மமவாச்ச இமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்த கிள சக்தி தரஸ்வதாம்னா அப்படின்னு சொல்றார். இங்கு சஞ்சீவயதி அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்திலையும். அப்படின்னா பகவான் என்ன பண்றாரு? இந்த உடலுக்குள்ளார பூந்து இந்த ஆத்மா இந்த உடலுக்குள்ள இருந்தாலுமே கூட இந்த ஆத்மாவால இந்த உடல் கூட கலந்து வேலை செய்ய முடியாது. ஸோ என்ன பண்றாரு? பகவான் என்ன பண்றாரு? பரமாத்மா உள்ள புகுந்து நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய மனம், புத்தி மற்றும் நம்மளுடைய புலன்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? செயல்படுத்த வைக்கிறார். ஸோ அவர் செயல்படுத்தல வைக்கிற அப்படின்னா நம்மளால ஒன்றும் செயல்பாடு பண்ண முடியாது. அதான் எங்க சொல்றாரு. ஸோ எப்படி வந்து சஞ்சீவனி மூலிகை அப்படிங்கிறது ராமாயணத்தை நம்ம பார்த்தோம். சஞ்சீவனி மூலிகையை ஹனுமான் கொண்டு வரும்போது அங்க வந்து என்ன பண்ணல, யாருக்கும் வந்து அந்த சஞ்சீவி மூலிகை வந்து கசக்கி புளிஞ்சு அவங்க மூக்குல வாயிலாம் விடல. அந்த சஞ்சீவி மூலிகையை மேல கொண்டு வரும்போது என்ன ஆயிடுச்சு? அந்த வாசம் பட்டு எல்லாரும் டப்பு டப்பு டப்புன்னு எந்திரிச்சிட்டாங்க. அந்த மூலிகை அப்படி இருக்கும். அந்த மூலிகையை வாசம் பண்ணாவே என்ன பண்றாங்க? எந்திரிச்சிருவாங்க. ஸோ அதே போல பகவான் என்ன பண்றாரு? நம்ம ஆத்மா நம்ம உடம்புக்குள்ளார புகுந்து நம்மளை மறுபடியும் உஜ்ஜீவனம் பண்ண வைக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து பிரளய சமயத்தில் நடக்கும். பிரளய சமயத்துல
எல்லாத்தையும் மறந்துட்டு ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்கும், யோக நித்திரையில் இருக்கிற மாதிரி ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும். யோக நித்திரைன்னு சொல்ல முடியாது, ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும், சுஷுப்தி நிலையில் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறார், எப்போ இந்த உலக பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் ஆரம்பிக்குதோ அப்போ என்ன பண்ணுறார், பகவான் ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளாரையும் புகுந்து அந்த ஆத்மாவுடைய பூர்வ ஜென்ம வாசனைகள் கர்மத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறார். தூங்கிட்டு எந்திரிக்க மாதிரி தான். தினமும் தூங்குறோம், எல்லாத்தையும் மறந்து தூங்குறோம். நம்ம யார், எப்படி இருக்கோம், எங்கே இருக்கோம், எல்லாத்தையும் மறந்து தூங்கிட்டு இருக்கோம். ஆனால் எந்திரிச்சோன்னா நம்மளுக்கு மறுபடியும் எல்லாம் ஞாபகம் வந்துடுது இல்லையா? ஸோ அது பகவான் தான் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் பகவானை பற்றிய ஒரு சில புரிதல்கள். இது நம்ம பிரம்மன் அப்படின்ற நிலையை கூட சொல்லலாம். பகவானுடைய பிரம்மன் நிலையை பற்றியும் பரமாத்ம நிலையை பற்றியும் இங்கே அதிகம் பேசிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரா பகவான், என்ன பண்ணுறாரா, அதுக்கு அடுத்தது ஸ்லோகத்தை சொல்கிறார், 36 ஸ்லோகத்தை சொல்கிறாரு. பகவான் எப்படி இருக்காரா, இந்த நம்மளுடைய மனம், புத்தி, புலன்கள் மற்றும் பிராணனால் என்ன பண்ண முடியாது, பகவானை புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர் ஒரு உதாரணம் கொடுக்குறார். என்ன உதாரணம் கொடுக்குறாரு அப்படின்னா, எப்படி ஒரு சின்ன நெருப்பு பொறியானது பெரிய நெருப்பு பொறியை காட்டி கொடுக்காதோ, இல்லை பெரிய நெருப்பை அணைக்க முடியாதோ, அதே போல் சின்ன ஒரு உயிரினமாக இருக்கக்கூடிய நம்ம, ஒரு சின்ன ஜீவாத்மா இருக்கக்கூடிய நம்ம அந்த பகவானை புரிந்து கொள்ள முடியாது. நம்மளுடைய புலன்களை வைத்து அந்த பகவானை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறார். என்னது, நம்ம இதை எளிமையாக பார்க்க முடியும். இது ஒரு ரிலேட்டிவிட்டி தியரி மாதிரி தான், ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரி மாதிரி தான். என்னது, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இருக்கும், சின்ன நிறைய எறும்புகள்லாம் நம்ம வீட்டில் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அந்த எறும்புகள் என்ன பண்ணுது, உட்காந்துட்டு ஒரு நாள் மீட்டிங் போடுது. இந்த எறும்புகள்லாம் உட்காந்துட்டு இவர் எப்படி இருப்பார், இல்லை நரேந்திர மோடி உதாரணத்துக்கு, அவர் தான் பெரிய நபராக இருக்கார் இல்லையா, ஸோ நரேந்திர மோடி எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்புகள்லாம் உட்காந்து பேச ஆரம்பிச்சது அப்படின்னா, நரேந்திர மோடி அவர் எப்படி இருப்பார், ரொம்ப பெருசாக இருப்பார். எவ்வளோ பெருசு இருப்பார், நம்மளை விட 1000 மடங்கு பெருசாக இருப்பார். அப்படியா, அவர் என்ன பண்ணுவார், அவர் இந்த நாட்டையே ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். அப்படியா, நாட்டை ஆட்சி பண்ணுறதுன்னா என்னது, இந்த நாட்டில் நிறைய விஷயங்கள் அதான் அவர் தான் முடிவெடுக்க வேண்டியது இருக்குது. அப்படியா, அவர் எப்படி இருப்பார், எப்படி அவருடைய பேர் என்னது, அவருடைய குணங்கள் என்னது, அவருக்கு எத்தனை உறவுகள் இருக்குது, அவருடைய செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த எறும்பு யோசித்து பார்த்தது அப்படின்னா, அந்த எறும்பனுடைய புத்திக்கு, அந்த எறும்பனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் அந்த பிரதமருடைய செயல்பாடுகள் எல்லாமே. ஏன்னா அதனுடைய எண்ணம், அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப குறுகியது. ஒரு கிணத்தவளை மாதிரி தான். ஒரு கிணத்துல 2 தவளை இருந்துச்சு. ஒரு தவளை என்ன பண்ணுது, வெளில போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கே ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கடல்லாம் பார்த்துட்டு வந்துடுச்சு. மறுபடியும் கிணத்துக்கு வந்துடுச்சு. வந்த பின்னாடி அந்த தவளை கேட்குறேன், எங்கே போயிருந்தேன், நான் ராமேஸ்வரம் போயிருந்தேன். எங்கே, என்னது, பெரிய சமுத்திரம் இருந்துச்சு. சமுத்திரம்னா எப்படி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். ரொம்ப பெருசானா எவ்வளோ பெருசு இருக்கும், நம்ம கிணறு மாதிரி ஒரு 2 மடங்கு இருக்குமா, இல்லை ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு 10 மடங்கு, இல்லை ரொம்ப பெருசாக இருக்கும். இல்லை ஒரு 1000 மடங்கு, இல்லை ரொம்ப பெருசாக இருக்கும். இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும். நீ போய் சொல்கிற, அப்படிலாம் ஒன்று இருக்கவே இருக்காது. ஏன்னா என்னுடைய புத்திக்கு, என்னுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதுனால நான் இல்லைன்னு சொல்லிடுறேன். ஸோ அப்படிதான் நீ நினச்சிட்டு இருக்காங்க மக்கள். அப்படிதான் இன்னைக்கு அறிஞர்கள் சொல்கிறாங்க, இல்லை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, என்னுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதுனால அந்த கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இங்கே சொல்கிறார், நம்முடைய மனசுனாலேயோ நம்மளுடைய புத்தியினாலேயோ நம்முடைய புலன்களாலேயோ அந்த பகவானை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பிருகதாரண்யக உபனிஷத் இன்னொரு வாக்கியம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, பிராணஸ்ய பிராணம் ஊத சக்ஷுஷார் ஊத ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் அன்னஸ்ய அன்னம் மனசோ ஏ மனோ விதுகு அப்படின்னு சொல்கிறார். பகவான் எப்படி இருக்காராம், நம்மளுடைய பிராணனுக்கு பிராணனா இருக்காராம். அதே போல நம்ம கண்ணுக்கு பார்வையா இருக்காராம். நம்முடைய காது கேட்கக்கூடிய திறனா இருக்காராம். நம்ம சாப்பிடக்கூடிய அன்னத்துல இருக்கக்கூடிய சத்தா இருக்காராம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவரை பார்க்க முடியும்? நம்ம காது கேட்கறதுனுடைய சக்தியாவே அவர் தான் இருக்காரு. நம்ம காதுல கேட்கிறோம். அந்த காது கேட்கக்கூடிய சக்தி, ஏன்னா நிறைய பேர் காது இருக்கும் ஆனா ஒன்றும் கேட்காது, நிறைய பேர் கண் இருக்கும் ஆனா பார்க்க முடியாது. ஸோ என்ன சொல்லுது, அந்த கண்ணு இருந்தாலும் அந்த கண்ணுக்குள்ளார ஒரு சக்தியா இருந்து மற்ற விஷயத்தை எல்லாத்தையும் பார்க்கறதே அவர் தான். அதே போல காது இருந்துச்சுன்னா அந்த காதுக்குள்ளார இருந்துட்டு அந்த காதுல கேட்கக்கூடிய சக்தியை கொடுக்கறதே அவர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவரை போய் பார்க்க முடியும், எப்படி கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபநிஷத் சொல்லுது. ஸோ அதே போல எல்லா மந்திரங்களும் என்ன பண்ணுது, பகவானை பத்தி வர்ணிக்குது. இங்க என்ன சொல்றாங்க, பகவானை பத்தி நம்மளால புரிஞ்சிக்க முடியாது, எதுவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதே சமயத்துல கிருஷ்ணன் என்ன சொல்றாரு பகவத்கீதையில, வேதைஷ்ட சர்வை அகமேவ வேத்யா, எல்லா வேதத்தினாலையும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க, என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப சொல்லுது இல்லையா, நீங்க பகவானை புரிஞ்சுக்க முடியாது, இப்படி புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது இல்லையா.
இதை புரிஞ்சுக்கிட்டோம்ல, புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்ல, இதுவும் பகவானை பற்றி புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ வேதங்கள் என்ன பண்ணுது, நெகட்டிவாக ஒரு சில பாயிண்ட் சொல்லும். காரணம் என்னது, ஸோ அப்போ தான் என்ன பண்ண மாட்டாங்க மக்கள் வந்து ஒரு கற்பனையான கடவுளை உற்பத்தி பண்ணிக்க மாட்டாங்க. இல்லைன்னா தன்னுடைய கற்பனையினால, தன்னுடைய புத்தியினால, மனசில் என்ன பண்ணுவாங்க, கற்பனையான ஒரு கடவுளை உற்பத்தி பண்ணிப்பாங்க. அதனால என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய கற்பனையினால என்ன பண்ண முடியாது, பகவானை உற்பத்தி பண்ணிக்க முடியாது, இல்லை பகவான் நீ வந்து உனக்கு வந்து கிடைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஆனால் அதே சமயத்தில் வேதங்கள் சொன்ன ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு சில இடத்துல வந்து மீறப்படுது. உதாரணத்துக்கு பகவான் வந்து முழுமுதற் கடவுள், அவர் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர், யாருக்கும் அடங்க மாட்டார் அப்படின்ற விஷயம் இருக்கு, எல்லாருக்கும் உயர்ந்தவர் அவர் தான் சொல்லியிருக்கு. ஆனால் அதே பகவான் கிருஷ்ணராக வரும் பொழுது கோபியர்கிட்ட, அதாவது யசோதை கிட்ட கைத்துல கட்டுண்டு கிடக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட பகவான் இங்கே என்ன வராரு, கைத்துல கட்டுண்டு தான் இருக்கார். ஸோ அதனால எல்லா இடத்துலையுமே இது செல்லுபடி ஆகாது. பக்தி அப்படின்ட்டு வந்துருச்சு அப்படின்னா பகவானுக்கும் பக்தர்களுக்கும் நடுவில் கூடிய உறவு முறைன்னு வந்துருச்சு அப்படின்னா வேதங்களில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் வந்து அங்கே எடுபடாது. ஸோ அதே போல தான் நம்மளுக்கு பகவத்கீதையில் பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் அத்தியாயத்தில் விஸ்வரூபத்தை காட்டுறார். கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை காட்டும் போது அங்கே சொல்றார், திவ்யம் ததாதி தே சக்ஷூர் அப்படின்னு சொல்லி சொல்றார். உன்னால இந்த வெறும் கண்ணால பார்க்க முடியாது அர்ஜுனா, நான் உனக்கு திவ்ய கண்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அதனால இந்த உடம்புல இருந்தாலும் இந்த புலன்களால நம்மளால பகவானை தெரிஞ்சுக்க முடியாது, பார்க்க முடியாது, கேட்க முடியாது அப்படின்னாலும் பகவான் என்ன பண்றாரு, அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சக்தியை கொடுக்கும்போது இந்த புலன்களை கொண்டே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்மளுக்கு பிரம்ம சமயத்தில் சொல்லப்படுது, பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனை சந்த சதை ஹிருதயேஷு விலோகயந்தி அப்படின்னு சொல்லி சொல்றான். பிரேமை அப்படின்ற ஒரு கண்மை வந்து இந்த கண்ணுக்கு வந்துருச்சு அப்படின்னா பகவானை எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதனால வேதங்களால பகவானை வேதங்களாலேயே பகவானை பற்றி சொல்ல முடியாது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸ்ருதி கீதையில் வந்து நம்ம பார்த்தோம், பாகவத்தில் வேதங்கள் என்ன சொல்லுது, என்னால் வேதம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா வார்த்தைகளால் பகவானை வர்ணிக்க முடியாது, எந்த ஒரு வார்த்தையும் பகவானை வர்ணிக்கக்கூடிய வார்த்தை கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் வேதங்கள் முழுக்க என்னதான் இருக்கு, வாக்கியங்களாக தான் இருக்கு, பகவானை பற்றிய வாக்கியங்கள் தான் இருக்கு. அப்புறம் ஏன் அதை சொல்லணும், வேதங்கள் முழுக்கவே பகவானை பற்றிய வாக்கியங்கள் தான் இருக்கும் பொழுது பகவானை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது வேதம் ஏன் சொல்லணும் அப்படின்னா என்ன, எங்க காரணம் என்ன அப்படின்னா உன்னுடைய கற்பனையினால புத்தியை வச்சு நீ படிச்ச அப்படின்னா உனக்கு புரியாது, அந்த வேத வாக்கியங்கள் புரியாது. ஆனா எப்படி புரிஞ்சுக்க முடியுமா, எஸ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரு தஸ்யே கத்தியாஹ்யர்த்தே பிரகாசந்தே மகாத்மனஹா அப்படின்னு சொல்லுது. இதுவும் உபனிஷத் வாக்கியம் தான். என்ன வாக்கியம் அப்படின்னா, எப்போ ஒருத்தர் ஒரு குரு கிட்ட சரணாகதி பண்ணி அந்த குரு கிட்ட இருந்து வேத வாக்கியங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் அவனுக்கு இந்த வேதத்துல சொல்லப்பட்ட ஞானங்கள் எல்லாமே மனசுல பிரகாசிக்கப்படும் அப்படின்னு சொல்றார். நாயமாத்மா பிரவச்சனா லப்யா ந மேதையா ந பகுதா ஸ்ருதேன அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. அப்படிப்பட்ட ஆத்மா, அப்படிப்பட்ட அந்த பகவானை ஒருத்தர் தன்னுடைய புத்தினாலேயோ படிச்சு தெரிஞ்சுக்கிறதுனாலையோ இல்லை நிறைய கேட்கறதுனாலையோ அந்த பகவானை புரிஞ்சிக்க முடியாது. எப்படி புரிஞ்சிக்க முடியுமா, ஏன ஸ்வயம் அப்படின்னு சொல்றார். அந்த பகவானே விருப்பப்பட்டு தன்னை வெளிக்காட்டினால் ஒழிய நம்ம யாரும் பகவானை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். நிறைய உதாரணம் பார்த்துருக்கோம். நம்ம இரவு நேரத்தில் உட்காந்துட்டு நான் வந்து லைட்டை பார்க்கணும், நான் வந்து சூரியனை பார்க்கணும் அப்படின்னு நான் சூரியனை பார்க்க முடியாது. நீங்கள் எவ்வளோதான் டார்ச் அடிச்சு பார்த்தாலும் சூரியனை பார்க்க முடியாது. சூரியனா விருப்பப்பட்டு காலையில் உதிச்சாலொழிய சூரியன் நம்மளால பார்க்க முடியாது. அதே போல் பகவானை நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் பகவானை பார்க்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. பகவானா பார்த்து நம்ம கிட்ட தன்னை வெளிக்காட்டினால் ஒழிய பகவானை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் தான் சொல்லு. அந்த பகவான் தன்னை வெளிக்காட்டணும் அப்படின்னு என்ன பண்ணுமா, அத்த ஸ்ரீ கிருஷ்ணநாமாதி நாபவேத் கிராகம் இந்திரியை சேவன் முகேஹி ஜிக்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா இதுவும் சொல்றார் ரூப கோஸ்வாமி. கிருஷ்ணனுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள் எல்லாமே திவ்யமானவை. அதை நம்மளால இந்த புலன்களை வச்சு புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் யார் ஒருத்தர் சேவன் முகேஹி ஜிக்வாதோ நம்முடைய நாக்கிலிருந்து ஆரம்பித்து செய்யக்கூடிய பல்வேறு விதமான சேவைகள் ஈடுபடுறானோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா அவனுக்கு பகவான் தன்னை தானே வெளிக்காற்றார் அப்படின்னு சொல்றார். நம்ம புரிஞ்சிக்க முடியாது, அவர் தன்னை வெளிக்காற்றார். யாருக்கு, யார் சேவை பண்றாங்களோ, பக்தி சேவை பண்றாங்களோ. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சேவை அப்படின்னா என்னது, நம்மளா பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. சேவை அப்படின்னா நம்ம குரு சொல்லி ஒரு பக்தர் சொல்லி நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம்னா அதுதான் சேவை. எனக்கு பிடிச்ச விஷயம் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் கர்மம் தான், அதுக்கு பேர் கர்மயோகம் தான், அதுக்கு பேர் பக்தி யோகமா இருக்காது. ஸோ இப்படி வந்து இங்க இந்த விஷயங்கள்லாம் சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போறார், 37 ஸ்லோகத்துக்கு போறார். 37 ஸ்லோகத்தை என்ன சொல்றார் அப்படின்னா, பகவானுடைய குணங்கள், பகவான் என்ன பண்றாரு, பிரம்மனா ஒரே பிரம்மனா இருக்கக்கூடிய அவர் மூன்றா பிரிஞ்சு என்ன பண்றாரு, சத்வ ரஜ தமோ அப்படின்னு சொல்லிட்டு மூன்றா பிரிஞ்சு இந்த உலகத்தை படைக்க ஆரம்பிக்கிறார். இந்த உலகத்துல படைக்க ஆரம்பிக்கும் போது அவரு நல்லா 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 புலனுகர் பொருட்கள், அதே போல
அகங்காரம், மனம், புத்தி இது எல்லாத்தையும் என்ன பண்றாரு, படைக்க ஆரம்பிக்கிறார். இதுக்கு என்ன சொல்றாரு, ஊரு சக்தி பிரம்ம ஏவ பாதி அப்படின்னு சொல்றாரு. ஒரே பிரம்மன் இவ்வளவு விஷயங்களை படைக்கிறார். எப்படி படைக்கிறார்? ஏன்னா அவருக்கு ஊரு சக்தி பராச சக்தி விவிதேவசூயத்தே ஸ்வாபாவிகி ஞான பல கிரியாச்சு அப்படின்னு நம்மளுக்கு உபனிஷத் சொல்லுது. பகவானுக்கு அநேகமான சக்திகள் இருக்கு. அந்த அநேகமான சக்திகளை வச்சு உலகத்துல பல்வேறு விதமான விஷயங்களை படைக்கிறார் அப்படின்னு சொல்றார். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த உலகமானது மாயை, இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது, இந்த உலகம் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, இந்த உலகம் பொய் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தை பகவான் தான் படைக்கிறார். ஸோ பகவான் ஒன்று படைச்சார் அப்படின்னா அது பொய்யா இருக்க போறது கிடையாது. அது உண்மைதான், ஆனால் தற்காலிகமானது அப்படின்னு சொல்றாரு. என்ன உதாரணம் கொடுக்குறாரு, என்ன உதாரணம் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மேஜிக் காட்டக்கூடிய ஆள், ஒரு மேஜிஷியன் என்ன பண்றார், ஒரு தொப்பி எடுக்கிறார், தொப்பிலேருந்து ஒரு முயல் எடுக்கிறார், மறுபடியும் உள்ள போடுறார், மறுபடியும் வெளில எடுக்கிறார், மறுபடியும் ஏதோ குரங்கு வருது, ஏதோ பொம்மை வருது, பந்து வருது. ஸோ அந்த மெஜிஷியனும் உண்மைதான், அந்த தொப்பியும் உண்மைதான், அந்த தொப்பிக்குள்ளேருந்து வரக்கூடிய முயலும் உண்மைதான். ஆனால் அவர் பண்ணக்கூடிய மேஜிக் தான் என்னது, பொய் இல்லையா? ஸோ இது எல்லாமே நிரந்தரமான பொருட்கள் தான். ஆனால் எதுவுமே இது எல்லாமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான், உண்மையான பொருட்கள் தான். ஆனால் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே தற்காலிகமானது. அந்த மேஜிஷியன் காட்டக்கூடிய மேஜிக் எல்லாமே தற்காலிகமானது, உண்மையாலுமே அதை செய்ய முடியாது. யாருமே தொப்பில இருந்தெல்லாம் என்ன பண்ண முடியாது, முயலை எடுக்க முடியாது. ஸோ ஆனால் தொப்பி உண்மை, முயல் உண்மை, அந்த மேஜிஷியன் உண்மை, 3 பேர் உண்மைதான். ஆனால் அவங்களோட காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அது தற்காலிகமானது. அதே போல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நிரந்தரமானது, உண்மையானது தான். ஆனால் இது எல்லாமே எப்படிப்பட்டது, தற்காலிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இது தற்காலிகமான ஒரு உலகம் தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதே போல் பகவான் என்ன பண்ணுறாரு, தானாக இறங்கி எதுவும் செய்கிறது கிடையாது. இந்த உலகத்தில் தான் சக்திமானாக இருக்கார். தன்னுடைய சக்திகளை உபயோகப்படுத்தி என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தை எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா சக்தி, சக்திமான் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. சக்தி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கணும், அதுக்கு ஒரு ஓனர் இருக்கணும், சக்திமான ஒருத்தர் இருக்கணும். அந்த சக்திமான் தான் யார், பகவான். சக்தி தான் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே. இதுக்கு ஸ்ரீல பிரபுபாத் அடிக்கடி ஒரு உதாரணம் கொடுப்பார். என்ன கொடுப்பார் அப்படின்னா, கார் நேம் இஸ் ஃபோர்ட், பட் ஃபோர்ட் இஸ் நாட் அ கார் அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஃபோர்டு இருக்கார், ஆல்பர்ட் ஃபோர்டு இருக்கார். ஸோ ஆல்பர்ட் ஃபோர்டு என்ன பண்ணுறாரு, அவருடைய சக்தியை உபயோகப்படுத்தி காரை உற்பத்தி பண்ணுறாரு. அதுக்கு பேர் ஃபோர்டு அப்படின்னு வச்சுட்டார். இப்போ காரு பேர் தான் ஃபோர்டு, கார் பேர் ஃபோர்டு தான். ஆனால் ஆல்பர்ட் ஃபோர்டு அப்படின்ற ஒரு கார் கிடையாது, அவர் நபராக, தனி நபராக தான் இருக்கார். ஸோ அவர் சக்திமான், அவருடைய சக்தியை உபயோகப்படுத்தி என்ன பண்ணுறாரு, நிறைய கார்கள் உபயோகப்படுத்த, நிறைய கார்களை செய்கிறார். அதனால கார் தான் ஆல்பர்ட் ஃபோர்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதே போல் இந்த உலகத்தில் பகவான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சக்தியை உபயோகப்படுத்தி இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைக்கிறார். எல்லாத்தையும் படைச்சாருன்னா எல்லாமே பகவான் சொல்ல முடியாது. எல்லாமே பகவானுடைய சக்தி தானே தவிர எல்லாமே நம்ம பகவான் சொல்றது கிடையாது. ஸோ இங்கே என்ன சொல்றாரு, நம்ம போன ஸ்லோகத்தில் பார்த்தாலே ஒரு உதாரணம் பார்த்தோம் இல்லையா, வெறும் சின்ன தீப்பொறியினால பெரிய தீயான பகவானை புரிஞ்சிக்க முடியாது, பகவானை நம்மளால தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இங்கே மறுபடியும் இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சூரியன் இருக்கு. அந்த சூரியன் நம்மளால எப்படி பார்க்க முடியும், சூரிய ஒளி இருந்தால் தான் சூரியனை பார்க்க முடியும் இல்லையா. சூரிய ஒளினால சூரியனை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதனால சூரிய ஒளியே போதும் சூரியனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா. ஸோ அதே போல நம்ம எல்லாரும் பகவானுடைய சக்திகள். இந்த உலகம் பகவானுடைய சக்தி தான், நம்ம ஆத்மா பகவானுடைய சக்தி தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆத்மாவால் ஏன் பகவானை தெரிஞ்சுக்க முடியாது, தானாக தெரிஞ்சுக்க முடியும். பகவானை நம்ம இந்த ஆத்மாவால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த சூரிய ஒளினால எப்படி சூரியனை பார்க்க முடியுமோ, சூரிய ஒளி இல்லாமல் சூரியனை பார்க்க முடியாது. வேற டார்ச் லைட் அடிச்சோ வேற ஒரு ஒளியை வச்சு நம்ம சூரியனை பார்க்க முடியாது. சூரிய ஒளினால தான் சூரியனை தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் பகவானுடைய சக்தினால தான் பகவானை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா, அதுக்கு இன்னொரு பதில் சொல்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறாங்க, சூரியனை வச்சு சூரிய ஒளியை வச்சு சூரியனை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதே சூரியன் ஒரு மேகத்தை உற்பத்தி பண்ணிட்டார் அப்படின்னா அந்த மேகம் என்ன பண்ணிடும், சூரியனை மறைச்சிடும். அப்படி சூரியனை மறைச்சிருச்சு அப்படின்னா சூரிய ஒளி இருந்தும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, சூரியனை பார்க்க முடியாது. அதனால சூரியன் பார்த்து அந்த மேகம் இல்லாமல் தெளிவான வானமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், நீங்கள் சூரியனை பார்க்க முடியும். தெளிவான வானம் அப்படிங்கிறது சூரியனால் மட்டும்தான் சாத்தியமாகும், அது சூரிய ஒளினால சாத்தியமாகாது. ஸோ அதனால் இந்த உலகத்தில் நம்ம யாராக இருந்தாலும் பகவானை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பகவானுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். நம்மளோட முயற்சினால புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அந்த சூரியனை மறைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மேகம் இருக்கு இல்லையா, அந்த மேகம் எப்போ விலகுதோ அப்போ என்ன பண்ண முடியுமா, நம்ம எல்லாரும் நம்மளுடைய கண்ணுனால அந்த சூரியனை பார்க்க முடியுமா. அந்த மேகமூட்டம் இருக்கு இல்லையா, அந்த மேகமூட்டம் தான் என்னது, நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய நிறைய அழுக்குகளாம். இந்த அழுக்குகள் எப்போ அந்த சூரியன் கிட்ட இருந்து விலகுதோ
நம்முடைய கண்ணில் முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து விலகுதோ, இல்லை நம்ம இதயத்துலேருந்து விலக ஆரம்பிக்குதோ, அப்போ என்ன பண்ண முடியும்? நம்மளால் அந்த பகவானை சாட்சிகாரம் பண்ண முடியும், நம்ம அந்த பகவானை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம சைத்தன்ய மகாபுரு சொல்கிறார் இல்லையா, சேத்தோ தர்ப்பணம் அர்ஜுனம் பவ மகா தாவாக்னி நிர்வாப்பணம் சொல்கிறார். இந்த மனதை முதல்ல எனக்கு பண்ணணும், தூய்மைப்படுத்தணும். எப்போ மனம் தூய்மை அடையுதோ அப்போ நம்ம பகவானை நேரடியாக பார்க்க முடியும், இந்த புலன்களை வச்சு பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இந்த உலகத்தை பகவான் தான் படைக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு என்ன சாட்சி? இதுக்கு என்ன ஒரு ரீசனிங், என்ன லாஜிக் யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன சாட்சி சொல்ல போகிறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அவர் கேட்குறாங்க. இந்த கேள்வியானது பராசர முனிவர்கிட்ட விஷ்ணு புராணத்தில் மைத்ரேயர் கேட்குறார். ஸோ விஷ்ணு புராணம் அப்படிங்கிறது முழுக்க இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி, இந்த பிரபஞ்ச அழிவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும். ஸோ நம்ம என்னைக்காவது இங்கே பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி விஷ்ணு புராணத்தை படிக்கிறோம் அப்படின்னா அந்த விஷ்ணு புராணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரபஞ்ச தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அங்கே என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தை எப்படி பகவான் படைக்கிறான்ற விஷயத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கலாம், லாஜிக்கலாக எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ரொம்ப எளிமையாக சொல்கிறார். நீங்கள் எல்லா விஷயத்தையும் லாஜிக்கலாக புரிஞ்சிக்க முடியாது. தர்க்க அப்பிரதிஷ்டானம் அப்படின்னு சொல்கிறார். தர்க்கோ அப்பிரதிஷ்டானம், நீங்கள் தர்க்கத்தினால எதையும் நிரூபிச்சிட முடியாது. இந்த உலகத்தில் தர்க்கத்தை வச்சே நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயம் புரியவே புரியாது. உதாரணத்துக்கு ஒரு விலை உயர்ந்த மதிப்புள்ள ஒரு கல்லினுடைய மதிப்பு, ஒருத்தன் அந்த கல்லே பார்த்தது கிடையாது. உதாரணத்துக்கு வைரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வைரத்தை அவன் பார்த்ததே கிடையாது. அந்த வைரத்தோடைய மதிப்பு அவன் எப்படி புரிஞ்சுக்க போகிறான்? வெறும் ஆர்குமெண்ட் பண்ணி புரிஞ்சுக்க போகிறது கிடையாது. அவன் எப்போ உணர்றானோ, அவனுடைய வாழ்க்கையில் எப்போ அதனுடைய மதிப்பை உணர்றானோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், அந்த கல்லினுடைய மதிப்பு அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதே போல் ஒரு சின்ன விதை இருக்குது அப்படின்னா அந்த சின்ன விதைக்குள்ளார ஒரு பெரிய மரம் இருக்குது, அதுலேருந்து நிறைய பழங்கள் வரும், பூக்கள் வரும், காய்கள் வரும் அப்படின்ற விஷயத்தை அவன் எப்படி புரிஞ்சுக்க போகிறான்? கண்டிப்பாக அந்த 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 சின்ன ஒரு விதையை பார்த்து புரிஞ்சிக்க முடியாது. எவ்வளோதான் அவன் தர்க்கம் பண்ணாலும் தர்க்கம் அவனை கொண்டு போய் அதை புரிஞ்சுக்க வைக்க முடியாது. என்ன பண்ணும், ஒரு சில விஷயங்களை அவன் என்ன பண்ணும், பார்த்து உணர்ந்தால் தான் என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். இல்லை கேட்டு தான் புரிஞ்சிக்க முடியும். ஓ இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி விஷயத்தை கேட்டு தான் புரிஞ்சிக்க முடியும். அதே போல தான் இந்த உலகத்தை படைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா இன்னைக்கு சயின்டிஸ்ட் கிட்டேயும் என்ன கிடையாது, அதுக்கு எந்த வித சாட்சியும் கிடையாது. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த உலகம் தானாக படைக்கப்பட்டிருக்கு, ஒரு வெடி வெடிச்சு வந்திருக்கு, இல்லைன்னா ஒரு கெமிக்கலால் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ண முடியல, சாட்சியை கொண்டு போக முடியல. அவங்க கிட்ட சாட்சி கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளும் சொல்கிறோம் பகவான் தான் படைச்சிருக்காரு. எப்படி படைச்சிருக்காரு? ஒரு படைப்புன்னு இருந்துச்சா ஒரு படைப்பாளி இருக்கணும், அந்த படைப்பாளி தான் பகவான் சொல்கிறோம். அதை நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ நம்மக்கிட்ட என்ன கிடையாது, அதுக்கு மேலே லாஜிக்கல் கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட லாஜிக்கல் கிடையாது, அவங்ககிட்ட லாஜிக்கல் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம், என்னது, சப்போஸ் பகவான்னு ஒருத்தர் இல்லை, ஆனால் என்ன பண்ணணும், நம்ம அந்த பகவானுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த பகவான் நினச்சி பாடிட்டு இருக்கோம், அந்த பகவானுக்காக சேவையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகும், வாழ்க்கையோட கடைசியில் அவன் சந்தோஷமாக சாகிறான். காரணம் என்னது, ஏன்னா வாழ்க்கை முழுக்க அவன் பக்தி பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ பக்தி பண்ணும்போது அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவன் இறக்கும்போது அவன் கவலை இல்லாமல் சாகிறான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கடவுள் இல்லையா, பரவாயில்ல, நான் வாழ்க்கை முழுக்க நல்லவனாக வாழ்ந்தேன், மற்றவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன், சந்தோஷமாக அமைதியாக வாழ்க்கையை வாழ்ந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இதே ஒருத்தனுக்கு கடவுள் இல்லை அப்படின்ற ஒருத்தன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான், எல்லா விதமான பாவகாரங்களையும் செஞ்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையை இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கான். இறக்கும் பொழுது கடவுள் இருக்காருன்னு அப்போ தான் தெரிய வருது அவனுக்கு. இப்போ அவனுடைய வாழ்க்கையில் பெரிய நஷ்டம். ஏன்னா வாழ்க்கை முழுக்க அவன் பாவம் பண்ணி சந்தோஷமாக இல்லாமல் இருந்துட்டு இருக்கான், பாவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு. இப்போ என்ன பண்ண போகிறான், இறந்த பின்னாடியும் சந்தோஷமாக இருக்க போகிறது கிடையாது. அதனால் ஒருத்தன் பகவானை வழிபட்டான் அப்படின்னா அது எல்லா விதத்துலையும் என்னதான் ஒருத்தர் நன்மை தான் கொடுக்கும். இது ஒரு சின்ன ஒரு லாஜிக்கலான ஆர்குமெண்ட் தான் தவிர இது நம்ம அப்படி சொல்ல போகிறது கிடையாது. பட் இது ஒரு ஜஸ்ட் லாஜிக்கல் ஆர்குமெண்ட் தான் இது. ஸோ அப்படி பகவான் என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தை படைக்கிறார் அப்படின்னா அதுக்கு எந்த வித சாட்சி நம்ம கொடுத்துட முடியாது. அது என்ன பண்ண முடியும், ஒரு சிலரால் உணரதான் முடியும், ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்டு தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த இங்கே சொல்கிறார். நேற்று பார்த்துட்டு இருந்தோம் ஸ்லோகம். அதுக்கப்புறம் 38ஆம் ஸ்லோகத்தில் இந்த ஆத்மாவை பற்றி பேசுகிறார். இந்த ஆத்மா என்றைக்கும் பிறக்கிறது கிடையாது, இறக்கிறது கிடையாது, வளர்றது கிடையாது, அழியிறது கிடையாது அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார். இந்த ஆத்மா தான் இந்த உலகத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த க்ஷேத்திரஜ்ஞாவாக இருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறார். அதுக்கப்புறம் 39ஆம் ஸ்லோகத்தில் பார்த்தோம். நம்ம 39ஆம் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் எப்படிலாம் பிறக்குது அப்படின்னு சொல்கிறார். 4 வகையில் பிறக்குது அப்படின்னு சொல்கிறார். என்னது, ஒன்று முட்டை பொறிப்பதனால முட்டையாக என்ன பண்ணுது, 2வது பிறக்குது, அதெல்லாம் அதுக்கு பேர் த்விஜா அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல ஒரு பிறப்பு முட்டை அப்படின்ற ஒரு பிறப்பு, அதுக்கப்புறம் முட்டையிலேருந்து மறுபடியும் பிறந்து இன்னொரு பிறப்பு வருது, அதுக்கு பேர் த்விஜாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம பறவைகள்லாம் பார்க்கலாம், அதெல்லாம் 2 பிறப்பு இருக்குது அதுக்கு.
ஸோ அதே போல் பிராமணனுக்கும் 2 பிறப்பு இருக்குது. அதனால அவங்க த்விஜஹா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த்விஜா அப்படின்னா அவனுக்கு 2 பிறப்பு இருக்குது. காரணம் என்னது? ஒன்று அம்மா கிட்டேருந்து பிறக்கிறான், 2வது குரு கிட்டேருந்து அவன் எப்போ உபதேசங்கள் வாங்கிக்கிறானோ அப்போ தான் அவனுக்கு புது பிறப்பு ஏற்படுது. அப்போ தான் அவன் என்ன பண்ணுறான்? உண்மையாலே பிறக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சாஸ்திரம் தான் சொல்லுது. எப்போ ஒருத்தன் குரு அணுகி அந்த குரு கிட்ட உபதேசம் வாங்கிட்டு அவர் சொல்கிற விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறானோ அப்போ தான் உண்மையாலே ஒருத்தன் பிறக்கிறான், இல்லைன்னா அவன் இன்னும் பிறவியற்ற நிலைமையில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்கிறதுனால அப்படிப்பட்ட பிராமணர்களுக்கு அப்படிப்பட்ட குருவை அணுகி தீட்சை வாங்கினவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? த்விஜர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 பிறப்பு உடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து த்விஜாஸ் அப்படின்னு சொல்கிறது முட்டையிலேருந்து வருது. அதே போல் கருவிலிருந்து வருது. ஒரு சில ஆத்மாக்கள் என்ன பண்ணுது? இந்த உடம்பை பெறும் பொழுது கருவிலேருந்து டைரெக்டாக பிறக்குது. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுது? விதையிலேருந்து வரக்கூடியது நம்ம செடி கொடிகள்லாம் பார்க்குறோம். இன்னும் ஒரு சிலர் எப்படி வரும் அப்படின்னா வியர்வையினால், உடல்ல இருந்து வரக்கூடிய கழிவுனால, வியர்வையினால வரக்கூடியது நிறைய கிருமிகள்லாம் பார்க்கணும். இதெல்லாம் வந்து நம்முடைய வியர்வையினால பெர்ஸ்பிரேஷன்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையில் ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் பிறவி எடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பிறவி எடுக்கும்போது என்ன ஆகுதா? இந்த ஆத்மாவை நம்ம உணர முடியும். இந்த உடம்புல இருக்கும்போது இந்த ஆத்மாவை ஒருத்தர் உணர முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது நம்முடைய மனம், நம்முடைய புத்தி, நம்முடைய புலன்கள் எல்லாமே செயல்பாட்டில் இருக்குது. இதே ஒரு தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய புலன்கள் வந்து செயல்பட மாட்டேங்குது. புலன்கள் எல்லாமே அமைதியாக படுத்துட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுது? அவனுடைய மனம் என்ன ஆகுது? அவன் முழிச்சிட்டு இருக்கும்போது எந்த விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தானோ அந்த விஷயங்களுடைய அனுபவத்தை எடுத்துக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. என்ன ஆகுது? அதை வந்து புது உலகத்துக்கு போயிட்டு அங்கே கனவு கண்டுட்டு இருக்கு. புது உடம்பு எடுத்து என்ன பண்ணுது? வெவ்வேறு இடத்துல போயிட்டுருக்கு. ஸோ புது உடம்பு எடுத்துக்கிட்டு வேறு இடத்துக்கு போனதுனால இந்த நம்ம அங்கே போய் சேர்ந்துட்டோமா அப்படின்னு கிடையாது. நம்ம உண்மையில் இங்கே தான் இருக்கோம். ஆனால் என்ன பண்ணுறது? நம்முடைய மனம் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அதே போல தான் ஒரு ஆத்மாவானது இப்படி பல்வேறு உடலில் போயிட்டு இருந்தாலும் ஆத்மாவுடைய உண்மையான நிலையான அந்த ஆன்மீக சொரூப நிலை அந்த ஆத்மா கிட்ட எப்பயுமே இருக்குது. ஆனால் என்ன ஆகிட்டு இருக்கு? இப்போ அந்த ஆத்மா கனவு கண்டுட்டு வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டே இருக்குது. ஸோ இந்த ஆத்மாவால் ஒரு நாள் உணர முடியுமா? எப்படி உணர முடியும்னா, ஒருத்தர் சில சமயம் தூங்கும்போது எந்த வித கனவும் இல்லாமல் எந்த வித தொந்தரவும் இல்லாமல் நல்லா தூங்குவோம், டீப்பாக தூங்குவோம். தூங்கி எந்திரிச்ச பின்னாடி நல்லா தூங்கினப்பா, நான் நேற்று நல்ல தூக்கம், எனக்கு ஆழ்ந்த தூக்கம், நல்லா தூங்கணும் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தூங்கணும் அப்படிங்கிறது உனக்கு விஷயம் எப்படி தெரியும்? நீ நல்லா தூங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீ உணர்ந்திருக்க அப்படின்னா அப்போ ஏதோ ஒன்று இருந்திருக்கு இல்லையா? அப்போ என்னன்னா உன்னுடைய புத்தி, உன்னுடைய மனம், உன்னுடைய அகங்காரம் எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது உனக்கு எப்படி புரிஞ்சுதுன்னா நீ தான் தூங்கணும் அப்படிங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அப்போதான் அந்த ரிஷி சொல்றார், இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய புலன்கள் எல்லாமே மனசுக்குள்ள போய் அடங்கிடுது. மனம் போய் புத்தியில் அடங்குது, புத்தியானது அகங்காரத்தில் அடங்குது, அகங்காரமானது மறுபடியும் போய் அந்த பிரம்மஸ்வரூபத்தில் அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை போய் தொட்டுட்டு வருதான். இது வந்து பிரளய காலத்தில் ஏற்படும். நான் சொன்னேன் இல்லையா, பிரளய காலத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம பகவானுடைய உடலில் என்ன பண்ணுறோம்? ஐக்கியமாயிட்டு அங்கே வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும், எல்லாத்தையும் மறந்துட்டு. ஸோ அதே போல் என்ன ஆகுது? ஒரு சில சமயம் நம்மளுக்கும் இந்த உலகத்தில் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது என்னதான்? ஆத்மாவை உணர்றதுக்கான ஒரு வேகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு மேல்நோட்டமான ஒரு உணர்வு நிலை தான் என்னது? நம்ம ஆத்மா அப்படிங்கிறத உணர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஆத்மாவை என்ன ஆகுதா? இப்படிப்பட்ட ஆத்மாவானது ஒரு கனவுல இருந்து இன்னொரு கனவு, இன்னொரு கனவுல இருந்து இன்னொரு கனவு, இன்னொரு கனவுல இருந்து இன்னொரு கனவுன்னு கனவு மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் கனவெல்லாம் விட்டு அமைதியாக தூங்கக்கூடிய நேரம் தான் என்ன சொல்கிறோம்? அதுதான் உண்மையாக நம்மளுடைய நேரம், நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் பார்க்குறோம், இதெல்லாம் இன்றைக்கி வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்குது. என்னன்னா ஏதாவது கண்ணுக்கு ஒரு இது மாதிரி போட்டுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க. கற்பனை உலகத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? இங்கே இருந்துட்டு அவங்க வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி, இங்கே இருந்துட்டு அவங்க வந்து சண்டை போடுற மாதிரி, இல்லை வந்து மேலேருந்து குதிக்கிற மாதிரி எல்லா கனவும் இங்கே கண்டுட்டு இருப்பாங்க. இங்கேயே கத்துவாங்க, இங்கேயே அழுவாங்க, சிரிப்பாங்க. ஆனால் உண்மையில் இங்கே எதுவும் நடக்கவே கிடையாது. எல்லாமே அவங்களுடைய கனவு உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணும்? அவங்க வந்து அந்த மாதிரி அவங்க ரொம்ப நேரம் அந்த கனவு உலகத்தையே வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா அப்படியே போயிடுவாங்க. அவங்க பைத்தியமாகவே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சுய நினைவுக்கு வர முடியாது. அந்த மாதிரி நம்ம என்ன ஆயிடுச்சு? இந்த ஆத்மா என்ன ஆயிடுச்சு? இந்த கற்பனை உலகத்தில் வாழ்ந்து, கற்பனை உலகத்தில் கற்பனையான பெயர், கற்பனையான ஒரு குடும்பம், கற்பனையான சூழ்நிலைகள், கற்பனையான ஒரு இன்ப துன்பம், கற்பனையான பொறுப்புகள், கற்பனையான கடமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்பனையான உலகத்திலேயே வாழ்ந்து 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 பல கோடி ஜென்மங்களாக வாழ்ந்துட்டு நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம், நம்மளுடைய உண்மையான கடமை, நம்மளுடைய உண்மையான குடும்பம் எல்லாத்தையும் மறந்து போயிட்டோம். அது என்னது? கிருஷ்ணர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகமான அந்த நிலை, அதை மறந்து போயிட்டோம். ஸோ அதனால் சொல்கிறாரு, அந்த ஆன்மீக நிலைக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுமா?
அப்ஜநாப சரண ஏஷ குரு பக்தியா சேத்தமலாம் விதாந்தா அப்படின்னு சொல்லி சொல்றார். எப்போ ஒருத்தர் பத்மநாபன் அப்ஜநாபன் சொல்லி சொல்றார், அந்த பத்மநாபனுக்கு எப்போ ஒருத்தர் சேவை பண்ண ஆரம்பிக்கிறாரோ குரு பக்தியா அப்படின்னு சொல்லி சொல்றார். எப்போ ஒருத்தன் பக்தி பண்ண ஆரம்பிக்கிறான் அப்ப என்ன ஆகுமா, குரு சேத்தகா மலானி விதாமேத் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த மலங்கள், அந்த தேவையில்லாத கல்மிஷங்கள்லாம் நீங்கிடுச்சு அப்படின்னா அப்ப என்ன பண்ண முடியும், ஒருத்தர் நம்முடைய உண்மையான சொரூபத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இந்த இடத்துல கடைசியில் அவர் முடிக்க வேண்டிய விஷயத்தை என்ன முடிக்கிறார் அப்படின்னா, அந்த பகவான் கிட்ட பண்ணக்கூடிய பக்தி தான் என்ன பண்ணும், இந்த ஆத்மாவையும் உணர்றதுக்கு உதவி பண்ணும். அதே போல இந்த ஆத்மாவுக்கும் மேல இருக்கக்கூடிய அந்த பகவானை உணர உதவி பண்ணும். அதே போல அந்த பகவான் அப்படின்னா பகவான் தனியா இருக்க மாட்டார், அவருடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள், பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கு. ஒருத்தன் இந்த ஆத்மா உணர்ந்துட்டான் அப்படின்னா இந்த பக்தி பாதையில் அவன் என்ன பண்றான், இது எல்லாத்தையும் உணர்ந்தவனா ஆகி போயிடுறான். அதனால இந்த எல்லா விஷயத்தையும் சொல்றேன். ஸோ அப்படி இங்க 40 ஸ்லோகத்தையும் முடிக்கிறார், 40 ஸ்லோகத்தில் முடிக்கிறார். ஸோ இந்த 6 ஸ்லோகத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சீக்வன்ஸா கொண்டு வரார். இப்போ கடவுள் அப்படின்ற விஷயத்தை என்ன பண்றாரு, லாஜிக்கலா கொண்டு வரார். லாஜிக்கலா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற விஷயத்தை கொண்டு வரார். 35 ஸ்லோகத்தில் என்ன பண்றாரு, முதல்ல விஷயத்த சொல்லிட்டார். 35 ஸ்லோகம் அதுல கடவுள் அப்படின்னா அதுக்கான டெஃபினேஷன் சொல்லிட்டார். 36 ஸ்லோகத்தில் என்ன பண்றாரு, சம்சய அப்படின்னா ஒரு டவுட் கொண்டு வரார். அவரே ஒரு டவுட்டை கொண்டு வரார். கடவுள் அப்படின்ற விஷயத்த ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டவுட்டை அவரே என்ன பண்றாரு, ஒரு விஷயத்தை டவுட் பண்ணி வைக்கிறார். அதுக்கப்புறம் 37 ஸ்லோகத்தில் அப்போசிங் ஆர்குமெண்ட், அதாவது எதிர்கட்சி என்ன பேசுவாங்களோ அந்த எதிர்கட்சி வாதத்தை எடுத்து வைக்கிறார். இப்போ 3 விஷயத்தை பார்த்துட்டோம். 38 ஸ்லோகத்தில் என்ன கன்க்ளூஷன், இப்போ இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஒருத்தர் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று சொல்றார், நம்ம அதுக்கு பதில் சொல்றோம். 4 ஸ்லோகத்தம் 38 ஸ்லோகத்தில் இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், சம்மரி கன்க்ளூஷன் சித்தாந்தத்தை கொடுத்துட்டார் 38 ஸ்லோகத்தில். 39 ஸ்லோகத்தில் சம்மரியை கொடுத்துட்டார். 39 ஸ்லோகத்தில் கடைசியாக இந்த 4 விஷயங்கள் இவ்வளோ நேரம் பேசணும் இல்லையா, இந்த பேசின விஷயத்தினுடைய சாரம் என்னது அப்படிங்கிறது 39 ஸ்லோகத்தை கொடுத்துட்டார். 40 ஸ்லோகத்தில் அதுக்கான வழிமுறையை கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட பகவானை அடையிறதுக்கு வழி என்னது அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்தினால் ஒழிய அந்த பகவானை அடைய முடியாது. இந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணும், பகவானுடைய பக்தியில ஈடுபடணும் அப்படிங்கிற விஷயத்த மறுபடியும் சொல்றேன். ஸோ என்ன பண்றாங்க, மறுபடியும் இந்த பக்தி அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வரதுக்கு பல்வேறு கோணங்கள் என்ன பண்றாங்க, ரிஷிகள் நம்மளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. சாஸ்திரம் அதான் சொல்லுது, புராணங்கள் அதான் சொல்லுது, இதிகாசங்கள் அதான் சொல்லுது, வேதங்கள் அதான் சொல்லுது, எல்லா ரிஷிகள் அதான் சொல்லுவாங்க பக்தி யோகம் தான். அந்த பக்தி யோகத்தை நம்ம உடனே எடுத்துக்கிறது கிடையாது. அதனால என்ன பண்றாங்க, பல்வேறு விதத்துல நம்மளுக்கு பல்வேறு ரூபத்தில் என்ன பண்றாங்க, நம்மள உத்வேகப்படுத்திட்டே இருக்காங்க. ஸோ அதனால இந்த ஸ்லோகத்தை இந்த 40 ஸ்லோகத்தை வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நேற்று நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். நேற்று ஏதோ வகையில் துரதிருஷ்டவசமாக இது ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ இது அது டெலிட் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணோம், மறுபடியும் இப்போ ரீக்ளாஸ் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இந்த ரீக்ளாஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த உத்தவகீதைக்கு நம்ம இன்னும் போகவே கிடையாது. உத்தவகீதைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷனில் பிப்பலாயனர் அப்படின்ற ரிஷியினுடைய கேள்வி பதில் வரைக்கும் பார்த்துருக்கோம். மறுபடியும் நம்ம அடுத்த வகுப்பில் அடுத்த கேள்வியினுடைய கேள்வி பதில்களை பார்க்கலாம். ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.